கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபைக்கு நாங்கள் வராமல் இருந்தோம் அப்படின்னா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை தான். இதுவரைக்கும் நடந்த எல்லா நன்மைகளுக்கும் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கொடுத்த 3 பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் குடும்பத்திற்காகவும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எங்கள் சுகபலன் எல்லாமே அவருடைய சுத்த கிருபை மட்டும்தான். நாங்கள் இருக்கிறது ஒரு காரியமும் நாங்கள் ஐயா கிட்ட கேட்டு அவருடைய ஆலோசனை பிரகாரமாக நாங்கள் ஜெபித்து அந்த காரியங்கள் பண்ணும்போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் எங்களுக்கு ஜெயமாக மாற்றி நாளில் இந்த ஆண்டில் கூட கர்த்தர் எங்களுக்கு செய்த இந்த 10 மாதத்தில் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலைகள் எங்கள் வாழ்வில் ஏற்பட்டாலும் கூட கர்த்தர் அதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவோம். அவர் எங்களுக்கு துணையாக இருந்து எல்லா காரியமும் குழந்தை பிறக்கும் போதும் சரி அந்த நாட்களை நான் நினச்சி பார்த்தேன். ஏன்னா யாருமே இல்லாமல், ஏன்னா ஐயா சொன்ன ஆலோசனை என்னென்னா, இந்த மாதிரி யாருமே இல்லை கூட எப்படி இருக்கணும், நீங்கள் ஃபாரினில் இருந்தால் எப்படி இருப்பீங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சொன்னாலும் கூட டக்குன்னு யாராலையும் கிளம்பி வர முடியாது. அந்த இது நடக்க வேண்டியது நடக்கும். ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார், நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னாங்க. லேபர் வார்டுக்குள்ளே போகும்போது ஒரு யாருன்னு தெரியல, ஒரு ஜென்ஸ் ஒருத்தர் வார்ட் பாய் அவர் தான் என்னை வந்து தள்ளின்னு கூட, ஏன்னா இவர் ஜென்ஸு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் உள்ளே விடலை. போனேன். நான் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நான் தைரியமாக தான் போனேன். நான் அப்போ கூட என்னை அனுப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. லேபர் வார்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை எனக்கு. அங்கே போன பிறகு போட்ட இன்ஜெக்ஷன் மருந்து ரியாக்ஷன் எல்லாம் எனக்கு வாமிட்டிங்கு பயங்கரமாக இருந்தது. அப்போ கூட அந்த வாந்தியை துடைக்க கூட ஆள் இல்லை, தண்ணி கொடுக்க எனக்கு ஆள் இல்லை. தண்ணி இருக்குது, தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு முடியல. இந்த கையில் ஒரு 2 ஹவரில் எனக்கு 7 வெல்ஃப்லான் கையில் போட்டு கை ரொம்ப பல்ஜாயிடுச்சு, வீங்கிச்சு, கையை தூக்க முடியல. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு ஆண்டவரது மட்டும்தான், அவர் மட்டும்தான் எனக்கு துணையாக இருந்தார். இவர் இருப்பார், வெளியில் தான் இருப்பார், உள்ளே வர்றதுக்கு அலோடு இல்லை. ஃபோன் சிக்னல் கேட்காது, ஃபோன் பேச முடியாது. 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி தான் பாப்பா பிறந்தான். 2 நாளுமே நான் ரொம்ப நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பாப்பா பிறந்த பிறகு கூட அவன் தனியாக இருப்பான், நான் தனியாக இருப்பேன். அவன் கூட ஆள் இருக்க மாட்டாங்க, என் கூட ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லா காரியத்தையுமே கர்த்தர் எல்லாவற்றையுமே மாறுதலாய் மாற்றினார். அந்த 1 வருஷத்தை நான் திரும்பி பார்க்குறேன். இந்த சூழ்நிலைகள் இது எல்லாமே நடந்ததா, இது எல்லாமே கர்த்தர் எங்கள் வாழ்வில் அவர் மட்டும்தான் எங்களுக்கு துணையாக இருந்தார். ஐயா கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனை, என்னை முதல்ல வந்து பார்த்த ஒரே ஆள் யாருன்னு ஐயா மட்டும்தான். பிள்ளையை பார்த்ததும் சரி, நாங்கள் முதல்ல கூட்டிகிட்டு வந்த இடமும் சரி, சபை எங்களுக்கு அது 3வது பிள்ளை அப்படின்னு நாங்கள் பொண்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனாலும் கர்த்தருடைய சித்தம், அவருடைய நோக்கம் இல்லாமல் அவர் எங்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் கர்த்தர் கொடுத்த இந்த 3 பிள்ளைகளுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் செய்த நன்மைகளுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த சபைக்கு வரும்போது நான் எல்லாம் நிறைய கேள்வியோடு வந்தேன். கர்த்தர் நல்லவர். ஏன்னா அந்த நல்லவர்னு சொல்லும்போது நிறைய நன்மைகளை அவர் நமக்கு செய்து அனுபவத்தை கொடுக்குறாரு. எனக்குள்ளே நிறைய கேள்விகள் இருந்தது. இந்த கேள்விகள்லாம் எனக்கு பதில் கிடைத்தது கர்த்தருடைய வார்த்தையில். நான் ரோமர் 10:17 படிக்கும்போது, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது, நான் சபைக்கு உள்ளே வரும்போது நிறைய கேள்வி இருந்தது. ஏன்னா ஐயா போதிக்கும் போது நிறைய விஷயத்த சொல்லுவார். நான் இந்த சபைக்கு வரும்போது நல்லா தாடியெலாம் விட்டுக்கின்னு 2 பக்கம் கம்மல் குத்திக்கின்னு என்னை பார்த்து ஐயா திட்டுவார். அடிக்கடிக்கு அவர் கண்ணில் நான் மாட்டவே மாட்டேன். எப்படின்னா ஒளிஞ்சு ஜெபம் பண்ணின்னு ஓடிடுவேன். ஏதோ தேவைக்காக வந்தேன். ஆனால் ஐயா சொல்கிற வார்த்தையை ஒவ்வொன்றையும் என் இருதயத்தில் நான் வைக்கும்போது, என்னை பார்க்கும்போது நானானு எனக்கு தெரில. என்னை ஊரில் நிறைய பேர் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ரவுடி மாதிரி இருப்பேன் நான். உண்மையாக சொல்லணும்னா இந்த வார்த்தையிலேருந்து நிறைய நான் கற்றுக்கொண்டேன். அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. இதில் நாம் 5 பகுதியாக நாம் பிரித்து நாம் தியானிக்கும் போது இந்த வார்த்தைகள் இன்றைக்கு அநேகருடைய வாட்ஸ்அப்பில் மொபைல் மூலியமாய்
இந்த வார்த்தை அனுப்பப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. அல்லேலூயா. முதலாவது வாசிக்கும் போது, என் வேதத்தை இருதயத்தில் பதிந்திருக்கிறவர்களே தேவனுடைய நாமம் மேம்படாகட்டும். அப்போது கர்த்தருடைய வேதத்தில் நம் இருதயத்தில் பதிந்திருக்கும் போது, சங்கீதம் 37-31 வாசிக்கும் போது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. எப்போதும் கர்த்தருடைய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது நம்ம நடைகள் தாறுமாறாகாது, பிசுங்காது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய நடைகளுக்கு தாறுமாறாய் ஓடுகிறது. அநேகருடைய நடைகள் வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனாலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள், அவருடைய வேதத்தின்படி வாழ்கிறவர்கள், அவருடைய வேத வசனத்தை தன் இருதயத்தில் வைத்திருக்கிறவர்கள், அவர்கள் நடைகள் ஒன்றும் பிசுங்குவதில்லை. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சூழ்நிலைகள் நமக்கு எதிராக காணப்படலாம். நம்ம நடைகளை மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், பிசுங்கக்கூடியதான வாய்ப்புகள் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தருடைய வேதத்தை நம் இருதயத்தில் இருக்கும்போது, இருதயின்றி பலகையில் நாம் எழுதி கொள்ளும் போது, அந்த இருதயத்தில் இருக்கிற வேதத்தின்படி நீங்களும் நானும் நடக்கும்போது, அதன்படி செய்யும்போது, அதன்படி வாழும்போது, அவன் நடைகள் ஒன்றும் பிசுங்குவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியாக தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது, அவன் கூட கர்த்தருடைய வேதத்தை தன் இருதயத்தில் வைத்தவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வேதத்தை இருதயம் என்று பலகையில் எழுதி வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் நாமளும் வேதத்தின்படி நம்ம நடக்க வேண்டுமானால், முதலாவது வேதத்தை நேசிக்கணும், ரெண்டாவது வேதத்தை வாசிக்கணும், மூன்றாவது வேதத்தை யோசிக்கணும், தியானிக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய நடைகளில் நம்முடைய நடையை மாற்றும்படியாக, நம்முடைய வழிகளை மாற்றும்படியாக, நம்முடைய காரியங்களை மாற்றும்படியாக சத்துரு எத்தனையோ காரியங்கள் நமக்கு எதிராய் கடந்து வந்தாலும் அதில் பிசுங்காதபடிக்கு வார்த்தையே நம்மளை பலப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு பாதுகாப்பாய் காணப்படும். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் வேதங்கள் இருக்குமானால் நமக்கு எதிராய் வருகிற சூழ்நிலைகளிலிருந்து தப்பிவிக்கவும் தெய்வன் நம்மளை பாதுகாத்து அவருடைய வழிகளை நம்மளை நடத்துவதற்கு தெய்வன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசித்தால் அந்த வேதத்தின்படி உங்களை நடத்துவதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவார். அவர் வழி நடத்தும் போது அந்த வழிகளை நீங்கள் நடக்கிற பாதைகளில் ஒன்று ஆகிலும் நீங்கள் பிசுங்குப்படாதபடிக்கு தெய்வன் உங்களை பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. அவன் நடைகள் ஒன்றும் பிசுங்குவதில்லை. எப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வேதம் இருக்கிறதா, கர்த்தருடைய வசனம் இருக்கிறதா, அதை என்று நாம் தியானிக்கும் போது, அப்படி நாம் வேதத்தின்படி வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை நமக்குள் இருக்கும்போது தேவன் நம்மளோடு இருக்கிறார். தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது ஒருவனும் உங்களுக்கு விரோதமாக எழும்பவும் முடியாது, ஒருவனும் உங்களுக்கு விரோதமாய் கை போடவும் முடியாது என்பதை நீங்கள் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். எப்பொழுது கர்த்தருடைய வேதம் நம்மளோடு இருக்கும்போது. ஆமென். அவருடைய வசனம் நம்முடைய இருதயம் என்ற பலகைகளை காணப்படும் போது, அப்போ இருதயத்தில் இருக்கிற வேதத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கி அநேகருடைய இருதயத்தில் வேதனை இருக்கிறது, வேதம் கிடையாது. இல்லை, வேதம் என்ற தேவன் அருளிய வேதம் இருதயத்தில் இல்லை. ஆனால் வேதனைகள் இருக்கு, பலவிதமான வேதனைகள். ஏன் வேதனை? வேதத்தை நாம் வாசிக்கிறதில்லை, அதன்படி வாழ்வதும் கிடையாது. ஆனால் நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்வோம்.
வேதத்தை நீ வாசித்தால் வேதனை உன் வாழ்க்கையில் இருக்காது. வேதத்தை நீ வாசிக்காமல் போகும்போது வேதனை உன் வாழ்க்கையிலே பெருகும். தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். 40வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்கள் கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கால்கள் கன்மலை மேலே நிறுத்த வேண்டுமானால் அவருடைய வேதத்தை நாம் இருதயத்திலே இருக்குதா என்று கர்த்தர் நம்மளை பார்ப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, கன்மலை மேல் நம்முடைய கால்களை நிற்க அவர் நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துகிறார், அந்த அடிகளை உறுதிப்படுத்துகிறார். தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அநேகருடைய கால்களில் உறுதி இல்லாமல் இருக்குது, தளர்ந்த நிலவரத்தில் இருக்குது. இன்றைக்கி அநேகருடைய காரியங்கள் தளர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகள் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் கால்களை கர்த்தர் தள்ளாட விடமாட்டார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானுடைய காலை ஒருபோதும் ஒரு நாளும் தள்ளாட விடமாட்டார். இன்றைக்கி அநேகருடைய கால்கள் தள்ளாடுகிறது, நிற்க பலனில்லாதபடிக்கு தள்ளாடுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கால்கள் கர்த்தர் மான் கால்களைப் போல் ஆக்குவார். ஆமென். ஏனென்றால் உங்களுடைய கால்கள் கன்மலை மேலே நிறுத்தக்கூடியதான கர்த்தர் உங்களுடைய கால்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்துகிறார். எப்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் போது என் அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். 2வது பார்க்கும்போது, எனக்கு செவி கொடுங்கள். 2வது எனக்கு செவி கொடுங்கள். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள், என் வார்த்தையை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஜனங்கள் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். அப்போ தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் முதலாவது நாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி அநேகருடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய செவிகள் எப்போதும் திறந்திருக்க வேண்டும். காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை யார் ஒருத்தன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறானோ, அதற்கு செவி கொடுக்கிறானோ, தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அவன் செவி கொடுத்ததுனால தான் கர்த்தர் அவனை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை பார்க்கிலும் தேவன் அவனுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன என்றால், தேவனுடைய பிள்ளைகளை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். எதனால் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்றால், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். முதலாவது அவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளை, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னார். அப்போ புறப்பட்டு போன்னு சொல்லும் போது அது கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. செவி கொடுப்பது தான் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே எப்படி இருக்கு? உத்தமமாக இருக்கு. அப்போ செவி கொடுப்பதில் உத்தமம். அப்படி என்னென்றால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் செவி கொடுக்கணும். நம்முடைய காது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். சங்கீதம் 34:11 வாசிக்கும் போது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்க. யாரை கூப்பிடுறாரு? அவர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கூப்பிடுகிறார். அவளுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை கூப்பிடுகிறார்.
எதுக்காக கூப்பிடுகிறார்? ஆசீர்வதிப்பதற்காக. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கி நீங்களும் நானும் அவருக்கு செவி கொடுக்கிறோமா என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். நாம் செவி கொடுக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நன்மையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எதனாலே? செவி கொடுத்தால் கர்த்தருக்கு பயப்படுதலை நமக்கு போதிக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும் போது நாம் முதலாவது நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அப்படி செவி கொடுக்கும் போது தேவன் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எப்பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, எப்பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காமல் விட்டு விடுக்கிறார் என்று நாம் யோசிக்கும் போது, அவரை செவி கொடுக்கும் போது, அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம நடக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நோவாவுடைய காலத்தில் பார்க்கும்போது அவன் 500 வயதாக இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை அங்கே சொல்லப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளை அங்கே செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அங்கே செவி கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளை அங்கே நோவாவுக்கு கர்த்தர் ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வெள்ளத்தினாலே மக்களை அழிக்க போகிறன்றது தேவனுடைய திட்டமாக இருக்குது, அவருடைய கோபமாக இருக்குது. ஆனால் நோவாவுடைய சந்ததியை தேவன் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பத்து மேலே தேவன் கருசனை உள்ளவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறான். அங்கே செவி கொடுக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், கொப்பேர் மரத்தை வெட்டி கொண்டு என்ன பண்ணு, பேழை உண்டு பண்ணு சொல்லுகிறார். அதுக்கு அளவை கொடுக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அளவை 30, 50, 300 என்று காண்பிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அது எதை காட்டுகிறது என்றால் 30 என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தான எடுத்த அடையாளத்தை காட்டுகிறது. 50 பெந்தகோஸ்து நாளை காணப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, 300 என்பது ஈனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறான் என்பதை காணப்படுகிறது. அப்படியாக நாமளும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, செவி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஒரு பேழையை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். யாருக்கு அந்த பேழை என்றால், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது வரப்போகிற ஆபத்திலிருந்து தேவன் நம்மளை தப்பிவிக்க, நம்மளை மீட்டெடுக்க, நம்மளை பாதுகாக்க அவர் கிருபையை உள்ளவராய் இரக்கமுள்ளவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனை பாதுகாக்க தேவன் கிருபை உள்ளவராய் இருந்தார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பதற்கு வயது பெருசல்ல, கீழ்ப்படிதலே அவசியம். ஆமென். எது பெருசல்ல? வயது பெருசல்ல, கீழ்ப்படிதல் தான் அவசியம். அப்போது நோவா வயதானவனாக இருந்தாலும் அவனுக்கு 500 வயது தேவன் அவனோடு பேசும்போது, அவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நோவா கீழ்ப்படியும் போது 50 வயதில் 500 வயது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். 600 வயதில் அவன் எல்லாத்தையும் கட்டி முடித்து அந்த பிழைக்குரிய ஆயத்தத்தோடு அவன் காணப்படுகிறான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய பலவீனத்தை பார்த்து பலவிதமான சோர்வுகள் நமக்குள்ளே வந்து விடுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறதில்லை, செவி கொடுப்பதில்லை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நாம் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். உன்னத பாட்டில் கூட அங்கே ஆண்டவர் அந்த கதவை திறக்கும்படியாய் கேட்கிறார். ஆனால் அவர்களோ என்ன பண்ணல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதுனால அங்கே நேசர் போய்விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமும் விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நாம் பார்க்கும்போது கேட்டாங்க, ஆனால் என்ன பண்ணல, கீழ்ப்படியில. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கேட்டேன், என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். ஆனால் அங்கே என்ன இல்லை, கேட்ட மட்டும் போதாது, கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படிதுன்னா என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வந்து கதவை திறந்திருக்கணும். இன்றைக்கி ரொம்ப பேர் கேட்குறோம், கீழ்ப்படிதல் இல்லை.
தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீங்கள் கதவை திறந்ததான் கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து அவருடைய பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறந்து உங்களுக்கு கொடுப்பார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம வசனத்தை கேட்குறோம், கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படியதில்லை. ஆனால் இங்கே பாருங்கள், தேவனுடைய நாமம், என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அப்போ ஆனால் பாருங்கள், அவங்க என்ன பண்ணல, கதவை திறக்கலை. கதவை திறக்காதனால நேசர் என்ன பண்ணிட்டாரு, போய்விட்டார். போனதுனால இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க இருதயம் என்னாச்சு, சோர்ந்து போயிட்டு. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. பாருங்க, நம்ம கேட்ட உடனே கீழ்ப்படியணும். உடனே அந்த உடனே செய்யாமல் போயிட்டு பிறகு சிலர் சொல்லுவாங்க, பசிக்கு சாப்பாடு கொடுக்காம பசி தீர்ந்த பிறகு சாப்பாடு கொடுக்குறது ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆமாம், வியாதியாக இருக்கும்போது வந்து விசாரிக்கிறது விட்டுட்டு சுகமாயிட்டு வேலைக்கு போவாங்களே, அப்போ தான் வந்து விசாரிப்பாங்க, எப்படி இருக்கிறீங்க. அவன் சொல்லுவேன், இப்போ நான் நல்லா இருப்பேன், நல்லா இருக்கிறேன். நம்ம எல்லாமே எப்படி இருக்கிறோம், எல்லாமே ஏற்குமாறாய் காணப்படுகிறோம். திறன்னு சொல்லும் போது திறக்கிறது தான் கீழ்ப்படிதல். கேட்டுது ஆனால் கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாத காரணம் என்ன? கீழ்ப்படியாத காரணம் என்ன? சோம்பல், சோம்பேறி. காது கேட்குது, காலை டைமில் நம்மளை எழுந்துக்கிறதுக்கு அலாரம் அடிச்சிருக்கிறோம், அது நம்மளுக்கு அடிக்கும். காது கேட்குது ஆனால் என்ன பண்ண முடியல, காது கேட்குது ஆனால் எழுந்துக்க முடியல. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுது கீழ்ப்படுகிறீங்களோ அப்பொழுது தான் தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் செவி கொடுக்கிறான், கீழ்ப்படுகிறான். ஆபிரகாம் என்ன பண்ணான், செவி கொடுக்கிறான், கீழ்ப்படுகிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கும்போது, என் நேசர் போய்விட்டார், என் நேசர் போய்விட்டார். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு. இன்றைக்கி அநேகருடைய ஆத்துமாவில் சோர்ந்து போயிருக்கிற நிலவரங்கள், சோர்ந்து போயிருக்கிற காரியங்கள் என்னவென்றால், நாம் கீழ்ப்படியாமல் போது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு சோர்வு வரும். ஆமென், அல்லேலூயா. ஏன் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்றால், நான் இன்னும் கீழ்ப்படியல, அதனால என் ஆத்துமாவில் என்ன உண்டாகுது, சோர்ந்து போயிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, உடனே அவனுடைய மகனை பலி கொடுன்னு சொல்லும் போது செவி கொடுத்தான், கீழ்ப்படிந்தான். செவி கொடுக்கறது ஈஸியா, கீழ்ப்படிது ஈஸியா? சொல்லுங்களேன். செவி கொடுக்கறது ஈஸி, கீழ்ப்படிது ரொம்ப கடினம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டான், ஆனால் கீழ்ப்படிந்து செய்யணும். அதான் கீழ்ப்படிதல். என்ன செய்ய சொல்கிறாரு, தான் பெற்றெடுத்து வளர்த்த கையினால் தூக்கி கொஞ்சின பிள்ளைய தன் கையினால் என்ன சொல்கிறாரு, வெட்டணுன்றாரு. இது கீழ்ப்படிய முடியுமா? இது கடினமான காரியம், இது கஷ்டமான காரியம். ஆனால் செவி கொடுத்தாச்சு, கேட்டாச்சு, காதில் கேட்டாச்சு. உன் பிள்ளையை கொண்டு போயிட்டு மோரியா மலையில் கொண்டு போய் பலி கொடுப்பான்னு சொல்கிறாரு. அது கடினம், அது கடினம், கடினமான காரியம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, செவி கொடுப்பதை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். ஆமென். இன்றைக்கி எல்லாருமே செவி கொடுக்குறோம். இங்கே உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஆமீன் போட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியுதான்னு தான் யோசிக்கணும். யோசித்து பாருங்கள். இங்கே வசந்தை கேட்குறீங்க, ஆமேன்னு சொல்கிறீங்க. ஆமேன்ன்றதுக்கு என்ன காரணம்? ஆமேன்ன்றதுக்கு என்ன காரணம்? செவி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். என் வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, நான் தூங்கலை பாஸ்டர், நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், அதை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த சத்தியத்தின்படி உங்களால் கீழ்ப்படிய முடியுதா? அதுதான் முக்கியம். கீழ்ப்படியாமல் நீங்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? செவி கொடுக்கிறது மாத்திரமில்லை, கீழ்ப்படிதல் அவசியம். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான், கீழ்ப்படிந்தான். தன் பிள்ளையை பார்க்கிலும் என் தேவனுடைய வார்த்தை முக்கியம் என்பது ஆபிரகாம் அதில் உறுதியாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் வார்த்தை அவன் இருதயத்தில் இருந்தபடினால் அவன் நடைகள் ஒன்று என்ன பண்ணல, பிசுங்குவல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, வழியில் எங்கேயும் தடுமாறல,
போகிற வழியில் ஏதோ ஒரு மலையில் பார்த்து அவனை வெட்டி போட்டு போயிடல. ஆனால் தேவன் சொன்னது அது 3 இரவு 3 பகலாக இருந்தாலும், அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும், எத்தனை மலை ஏறி இறங்கினாலும் அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. நான் செவி கொடுத்துட்டேன். 2வது நான் கீழ்ப்படினோம். ஆமென். எப்பா நீ கீழ்ப்படிந்தா உன்னை வானத்து நட்சத்திரம் போல ஆக்குவோம்னு சொல்லி அனுப்பினாரா? இல்லை. கடல்கள் மணலை பார்க்கலாம் உன்னை பெருக பண்ணுவோன்னு சொன்னாரா? இதிலே சொல்லாமையே அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனால் நமக்கெல்லாம் சொல்லி செய்ய சொல்றாரு. அப்போ கூட செய்ய மனசு வரல. எல்லாரும் நமக்கு முன் உதாரணமாக வைத்து அவங்கள ஃபாலோ பண்ணால் நம்மளை ஆசீர்வதிக்குன்னு நம்மளுக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு யாருன்னா காட்டினாரா? முன் உதாரணம் காட்டினாரா? இல்லை ஆபிரகாமை போல வேற யாருன்னா ஒரு பிள்ளை அது போல் பலி கொடுத்து வானத்து நட்சத்திரம் போலையும் கடற்கரை மணலையும் பார்க்கலாம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சும்பா, அது போல் நீயும் ஆசீர்வாதமாக இருக்குன்னா செய்ப்பான்னு காட்டினாரா? எஸ்ரா காட்டினாரா? இல்லை. ஆனால் நமக்கு வச்சிருக்கிறார் வேதத்தில். ஆனால் நம்ம இது ஈஸியா இல்லை ஆபிரகாமுக்கு அது ஈஸியா? சொல்லுங்க. வேதத்தில் இருக்கிறபடி நடக்கிறது ஈஸியா? வேதத்தில் சொல்லாததை ஆபிரகாம் செஞ்சான் அது ஈஸியா? சொல்லுங்களேன். ஏன் பேச மாட்டீங்க? எது ஈஸி? வேதத்தில் ஒரு மனுஷனை எழுதி காட்டி அதன்படி நடங்குன்னு சொல்கிறது ஈஸியா? வேதத்திலேயே எழுதாத அதுக்கு முன்னாடி எந்த காரியமும் செய்யாத ஒரு மனிதனை அழைத்து செய்ய சொல்கிறது ஈஸியா? வேதத்தில் எழுந்து காட்டி நடக்கிறது ஈஸி. வேதத்தில் இதுவரை நடக்காதது ஒன்று ஆபிரகாமை செய்ய சொல்றது அது கடினம். அப்போ யார் பாக்கியவான்? சொல்லுங்களேன். சொல்லுங்க. கண்டு விசுவாசிக்கின்னு காட்டிலும் இது ரெண்டு. இதில் யாரு? ஆபிரகாம்னா எதில் எந்த லிஸ்ட்டில் வர்றாரு? கண்டு விசுவாசிக்கிற காணாமல். இதுவரையும் அவர் பார்க்கல. மோரியன்ற மலையும் தெரியாது. ஆபிரகாம் முன்னாடி யாரும் எந்த பிள்ளையும் பலி கொடுத்தது வேதத்தில் எழுதலை. அதுக்கு முன்னாடி யாருக்கும் ஆண்டவர் சொல்லலை. அது அவனுடைய வாழ்க்கையில் அது கடினமான காரியம். ஆனால் நமக்கு இத்தனை காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நமக்கு மோரியா மலைன்றது காலையில் 9 மணி சபைக்கு வர்றது அதுவே பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. 2 மணி 3 மணி சபை முடிக்குது. அது நம்மளுக்கு மலையில் ஏறி 3 நாள் போய் பயணம் செஞ்சுட்டு வர போல் நம்மளுக்கு ஒரு பெரிய டயர்டாகிடுது. ஆனால் 3 பகல் 3 ராத்திரி அவன் நடந்து வழியில் என்ன சாப்பிட்டான், என்ன கொடுத்தான், என்ன எத்தனை நமக்கு தெரியல. ஆனாலும் தன் பிள்ளையை பலி கொடுப்பதில், கர்த்தருடைய வார்த்தையில் அவன் செவி கொடுத்ததில் அது கடைசி வரையும் உண்மையாக இருந்தான் பாருங்க. அதுதான் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆசீர்வாதத்துக்கு ஒரு தகப்பனாகவும் விசுவாசத்துக்கு ஒரு தகப்பனாகவும் பெயர் பெற்றான். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நானும் அதில் 1% நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். எல்லாரும் இங்கே உட்காந்து அத்தனை பேர் செவி கொடுப்பீங்க. ஏன்னா உங்கள் சிந்தனை வேறு எங்கேயும் போகாது. உங்கள் சிந்தனை டைவர்ட் ஆச்சுன்னா இங்கேருந்து பேருன்னு சொல்கிறோம், ஆளுன்னு சொல்கிறோம். அதனால் பயந்துட்டு செவி கொடுப்பீங்க. ஆனால் அதன்படி நடக்க தான் மாட்டோம். ஆனால் ஆபிரகாம் செவி கொடுத்தான், நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் யாருக்கிட்டையும் போய் எந்த ஆலோசனையும் கேட்கல. தன் தகப்பன் வீட்டையும் தன்னுடைய இனத்தையும் தேசத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்லும் போது யாருக்கிட்டையும் போய் கேட்கல. தன் பிள்ளையை பலி கொடுன்னு சொல்லும் போது யாருக்கிட்டையும் கேட்கல. அவன் கர்த்தருக்கும் அவனுக்கும் மாத்திரம் உண்மையாக இருந்தான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் என்ன சொல்கிறார் அதுக்கு நான் செய்வதுக்கு நான் ரெடி. கர்த்தருக்காக நான் எதையும் எடுக்க நான் ஆயத்தம். என் தேசம் எனக்கு பெருசு இல்லை, என் தகப்பன் வீடு எனக்கு பெருசு இல்லை, என் இனத்தார் எனக்கு பெருசு இல்லை, அதையெல்லாம் நான் இழக்க ஆயத்தம் என்பதை அவன் எப்பொழுதும் கீழ்ப்படிதலோடு இருக்கிறான். சரி, இந்த டெஸ்ட்டு தான் பாஸ் பண்ணிட்டானே, இதுவே கடினமான காரியம், இதுவே பாஸ் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு ஆனுவல் எக்ஸாம் இப்போ +2 இருந்துச்சு. அதுதான் மோரியா மலையில் கொண்டு போய் அவனை பலி கொடுக்குன்னு சொல்கிறது. இது எவ்வளோ பெரிய கடினமான காரியம். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். 10th மார்க்கும் 12th மார்க் வச்சு இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது? 2த்தையும் சேர்த்து தான் இப்போ எல்லாத்தையும் கவனிக்குது. அதுபோல் தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். 10th மார்க்ன்றது அவனுடைய இனத்தையும் தேசத்தையும் தகப்பனை விட்டுட்டு வெளியே வந்தது. அதில் மார்க்கு ஃபுல் மார்க் பாஸ் ஆகிட்டான். ஆனால் இப்போ 2வது தன் கையில் தூக்கி வளர்த்த பிள்ளையை தன் கையினால் பலி கொடுப்பது எவ்வளோ ஒரு கடினமான காரியம். ஆனால் அவன் செவி கொடுத்தான், அதுக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கி நாம் கர்த்தருக்காக எதெல்லாம் வெறுக்க முடியுது, எதை விட முடியுது, நம்ம கையினாலே வளர்த்ததை நம்ம அதை பலி கொடுக்க முடியுதா, அதை தூக்கி எறிய முடியுதா?
அது வேணான்னு சொல்லி விட முடியுதான்? யோசித்து பாருங்க. இவ்வளோ நாளாக இது எனக்கு ரொம்ப பிரியமாக வச்சுட்டு இருந்தேனே. யோசித்து பாருங்க. தேவனுடைய நாமம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் யோனா போல நாம் எரிச்சல் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் உண்டாகட்டும். யோனாவுக்கு தேவன் அப்படிப்பட்ட சோதனை வைக்கல. ஒரே ஒரு ஆமணத்தன் செடி தான் ஒரு சோதனையாக வச்சார். அந்த செடியுடைய இலையெல்லாம் கொட்டி போச்சுன்னு உடனே அவன் என்ன பண்ணுறான்? எரிச்சல் அடைந்தான், கோபப்படுகிறான், சாகரன்றான். ஒன்றுத்துக்கும் இல்லை. என்னடா ஏன்டா சாகர? நீ என்ன விதைச்சியா, இல்லை அது நீர் பாய்ச்சினியா, இல்லை பாதுகாத்து? ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பிள்ளையை 100 வயதில் பெற்றெடுத்த அந்த பிள்ளையை பலி கொடுக்க சொன்னா அவன் என்ன எரிச்சல் அடைஞ்சானா? கோவப்பட்டானா? முறுமுறுத்தானா? கேள்வி கேட்டானா? இல்லை பின்வாங்கினானா? இல்லையே. அதுதான் ஆபிரகாம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நானும் எந்த சந்ததியில் இருக்கிறோம் சொல்லுங்களேன். அப்போ உண்மையாக நம்ம கீழ் பண்ணிச்சிருக்கணும்ல. சொல்லுங்கள். 10 மணிக்கு இங்கே ப்ரேயர், சுகமளிக்கிற ஆராதனை, விடுதலை ப்ரேயர், உபவாச ஜபனை வச்சுருக்குறோம். நம்மளுக்கெல்லாம் என்ன சாக்கிப்போம்? அப்படியே மழை வெள்ளத்தில் போட்டில் ஏறி இறங்கி கழுத்தளவில் தண்ணியில் நீந்திக்கின்னு கஷ்டப்பட்டு வந்து உட்காந்துக்கிறீங்க. தொப்பே நினைஞ்சு வீட்டு வாசல்லையே சேர் ஆட்டை ஏறுது. ஆட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே கொடையை பிரிக்கிறோம். கால் பாதத்தில் கூட தண்ணி ரோட்டில் நிற்கலை. எத்தனை மணி வரை நம்ம வந்துனுக்கிற பற்றி நம்ம கீழ்படி பிடிக்குது பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். தேவனுடைய நாமமே உண்டாகட்டும். நீங்கள் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம். எரேமியா 7:23. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும், நான் உங்களுக்கு சொல்லித்தரும் எல்லா வழிகளையும், நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே, நடவுங்கள் என்ற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நீங்களும் நானும் அவர் ஜனமாக இருப்பதற்கு, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்வதற்கு முதல் காரியம் என்னென்றால், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்னவா இருப்பேன்? தேவனாய் இருப்பேன். உங்கள் தேவைகள்லாம் சந்திப்பேன். ஆபத்து வரும்போதெல்லாம் உங்களை பாதுகாப்பேன். வியாதி வரும்போதெல்லாம் உங்களுக்கு குணமாக்குவேன். உங்களுக்கு வேதனை வரும்போதெல்லாம் உங்களுக்கு சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவேன். உங்களுக்கு கஷ்டப்படும் போதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வேன். அதெல்லாம் யார் சொல்லுங்கள்? உங்கள் தேவனாக இருக்கிற கர்த்தர். யாருக்கு அவர் தேவனாக இருக்கிறாரு? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்கு என் ஜனமாய் இருப்பீங்க, நான் உங்கள் தேவனாய் உங்கள் பிதாவாய் இருப்பேன் என்று கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அப்படி என்றால் அவர் நம்மளோடு கூட இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அவர் எப்போது நம்ம தேவனாய் அவர் காணப்படுகிறார், தென்படுவார் அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்களோ அப்போதெல்லாம் அவர் உங்களுக்கு தேவனாய் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து வரும்போது அவங்களுக்கு தாகத்துக்கு என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. இப்போ எல்லாரும் யார்கிட்ட வந்து முறையிடுறாங்க? மோசே கிட்ட முறையிடுறாங்க. மோசே தேவனிடத்தில் என்ன பண்ணுகிறான்? விண்ணப்பம் ஜபம் பண்ணுகிறான். மக்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தருக்கு தெரிவுபடுத்துகிறான். உடனே கர்த்தர் செவி கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் செவி கொடுத்த உடனே தேவன் மோசையோடு பேசும்போது மோசே என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். அப்போ செவி கொடுத்த உடனே கர்த்தர் மோசையோடு சொன்னும்போது மோசே செவி கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுறான்? கிரியிலே செயல்படுத்துகிறான். கன்மலையை என்ன பண்ணுகிறான்? அடித்தான். அடித்த உடனே அதுலேருந்து என்ன வருது? தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அந்த தண்ணீர் எல்லா மக்களுக்கும் ஜீவ நதியாய் மாறி தாகத்தை தீர்த்தது.
செவி கொடுத்தான். ஆனால் அதே மோசையோடு தேவன் 2வது முறை பேசும்போது மோசே சரியா என்ன பண்ணல, செவி கொடுக்கல. செவி கொடுக்காதனால அவனாகவே சுயமாக என்ன பண்ணிட்டான், கர்த்தர் 2வது ட்ரிப்பும் அடிக்க சொல்லிட்டார்னே. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மளை செக் பண்ணுவார், சோதிப்பார், சொன்னதே சொல்ல மாட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமு கூட வித்தியாசமாக சோதிக்கிறார். மோசேவையும் கர்த்தர் சோதித்தார். ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டியது, கர்த்தர் ஒரே மாதிரி எல்லாரையும் சோதிக்க மாட்டார், எல்லாரும் வித்தியாசமாக சோதிப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போது மோசேவை தேவன் முதலாவது சோதிக்கும் போது, அங்கே சொல்லும் போது மோசே அதுக்கு கீழ்ப்படுகிறான், செவி கொடுத்தான், கீழ்ப்படிந்தான். 2வது செவி கொடுக்கல, சரியாக கீழ்ப்படியலை. ஆண்டவர் அவன் செவி கொடுக்காமலேயே என்ன பண்ணிட்டான், என்ன சொல்கிறான்னு கவனிக்காமல் என்ன பண்ணிட்டான், கண்மலையை அடிச்சிட்டான். ஆண்டவர் அடிக்க சொல்லலை, பேசுன்னு சொன்னார். ஆமென். இப்போ கண்மலையை பார்த்து என்ன பேசியிருக்கணும், பேசுன்னு சொல்லிட்டார். என்ன பேசியிருப்பான், கண்மலையை பார்த்து என்ன பேசியிருப்பான், தண்ணீர் கொடுன்னு சொல்லியிருப்பான், தண்ணியை வான்னு சொல்லியிருப்பான். அல்லேலூயா. தண்ணீர் கொடுக்கிறது ஒருத்தர் கொடுக்கணும், வான்னு சொன்னால் அதுலேருந்து வெளியே வரணும். அப்போது தேவன் முதலாவது வல்லமை எதில் வச்சார், கோலில் வச்சார். ஆமென், அல்லேலூயா. 2வது அதிகாரத்தை எதில் வைக்கிறாரு, நாக்கில் வைக்கிறார், வார்த்தையில் வைக்கிறார். ஆனால் வார்த்தை ஒரு வல்லமையை கர்த்தர் மோசே கொண்டு செயல்படுத்த முடிய பார்க்குறார். ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான், கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கேட்க விடாதபடிக்கு சிந்தை என்ன பண்ணிட்டான், டைவர்ட் பண்ணிட்டான். செவியை சரியாமல் கேட்காதபடிக்கு டைவர்ட் பண்ணிட்டான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு கோல் அடிக்கும் போதே மக்கள் பிரமிக்கிறாங்க. அது எப்படி கோல் அடிச்சோன்னே எது வந்துச்சு, தண்ணி எப்படி வரணும் பிரமிச்சு கொண்டே இருக்கிறாங்க. என் பிள்ளை, நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. இப்போ பாரு, என் பிள்ளை வாயிலேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் என்ன வரப்போகுது, இப்போ தண்ணீர் வரப்போகுதுன்னு ஆண்டவர் மோசே மேலே ஒரு பெரிய திட்டத்தை வைத்து, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வைத்து, அவ்வளோ மக்கள் மத்தியில் மோசேவை கர்த்தர் உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும், கனப்படுத்தணும், கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சா, பிசாசு பார்த்தீங்கன்னா மோசே வார்த்தையை, ஆண்டோடைய வார்த்தைக்கு சரியாக செவி கொடுக்காதபடிக்கு என்ன பண்ணிட்டான், ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ ஒரு மகத்துவமான அதிகாரத்தை, மோசே வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு வந்த உடனே கண்மலை இந்த தண்ணி பிச்சு நடிச்சிருக்கணும்ல. எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு மோசே மேலே ஆண்டவர் வச்சுருந்தார். இன்றைக்கு நம்ம மேலேயும் கர்த்தர் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தான் வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, சில நேரத்தில் செவி கொடுப்போம், செஞ்சால் உடனே தேவநாமம் அந்த இடத்துல மகிமைப்படும். சில இடத்துல நம்ம செவி கொடுக்கறதில்ல, நம்முடைய சுயமான பண்ணுறோம், சில காரியத்தை செய்ய பார்க்குறோம். அப்போ சில காரியத்தை நம்ம செய்ய பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல தேவநாமம் மகிமைப்படாது. ஆமென், அல்லேலூயா. சரி, இவன் 2வது என்ன பண்ணிருக்கலாம், கவனிக்கல, என்ன பண்ணியிருக்கலாம், என்ன கேட்டுருக்கலாம், பிதாவிட்ட கேட்டுருக்கலாம், ஆண்டவரே நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக விளங்கலை, இவ்வளோ மக்களுடைய இரைச்சல் சத்தம் ஓவராக இருந்தது, எனக்கு இன்னொரு முறை சொல்லுங்கள். அப்படி கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்கணும், செஞ்சுருக்கணும். அரைக்குறையாக இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, அரைக்குறையாக கேட்டு கால் செவிடு, அரை செவிடு, முக்கால் செவிடு, முழு செவிடாக தான் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி தான் இருக்கிறோம். டென்ஷனில், கோபத்தில், சரியாக வார்த்தை கவனிக்கிறதில்ல, சரியாக வார்த்தை கேட்கறதில்ல, அதன்படி நம்ம ஜீவிக்கிறதில்ல, அதன்படி நம்ம நடக்கிறதில்ல. தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. செவி கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியலையா, 2 முறை கேளுங்க. உங்கள் வீட்டுக்காரர் கூட சில டைமில் சொல்கிற வார்த்தை சரியாக உங்களுக்கு புரியாது, சில நேரத்தில் விளங்காது, சில டைமில் ஃபோனில் பேசும்போது கூட வாய்ஸ் பிரேக் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேற்று கூட நான் நேற்று மீட்டிங்கில் ஒரு சிஸ்டர் வந்து 1 மாதம் சொல்லியிருக்கிறாங்க. 4 திங்கக்கிழமையாக நான் வந்த பிறகு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாருன்னு. நான் கேட்டேன், எத்தனை மாதம்னு கேட்டேன். அவங்க 1 மாதம் சொன்னாங்க. என் காதில் 3 மாதம் சொல்லிச்சு. நான் 4 திங்கக்கிழமை எப்படி 3 மாதம், யார் உனக்கு கணக்கு வாத்தியார்னு கேட்டேன். 4 திங்கக்கிழமைனா எத்தனை மாதம் வரணும்? ஆனால் அவங்க 1 மாதம் தான் சொல்லியிருக்கிறாங்க. என் காதில் என்ன ஆயிடுச்சு, 3 மாதம் சொல்லிட்டு அங்கேயே எல்லோரும் முன்னாடி அந்த அம்மா என்ன பண்ணிட்டேன், யார் உனக்கு கணக்கு வாத்தியார், என்ன படிச்சிருக்கிற நீ, 4 திங்கக்கிழமை 3 மாதம் எப்படின்ட்டேன்.
அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நான் 1 மாதம் ஏன் சொல்லிச்சேன்னு சொன்னேன். அப்புறம் பக்கத்தில் இருந்து கேட்டேன், என்னம்மா சொன்னாங்கண்ணா. ஆமாம் ஐயா 1 மாதம்ட்டாங்க. இப்போ தப்பு யார்கிட்ட இருக்குது? தப்பு யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. என் தப்பு இப்போ உங்களுக்கு உணர்த்தி காட்டுறேன். ஏன்னா உங்களையே நான் உணர்த்தினா நான் நீதிமான் போல ஆயிடுவேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது எந்த சூழ்நிலை இருந்தாலும், அதனால தான் எப்பவுமே நான் பிரசங்க டைமில் பிள்ளைங்க விளையாடுறதோ பேசுகிறதோ அனுமதிக்காத காரணம் என்னென்னா, என்னுடைய நெட்வொர்க்கு சரியாக இருக்கணும். ஆண்டருக்கும் எனக்கும் ஆவியானவருக்கு எனக்கும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த வார்த்தையை நான் வாங்கி மைக்கு மூலியம் உங்களுக்கு ஸ்பீக்கர் மூலிமா வெளியில் கேட்கும். ஆனால் நான் எங்கேயோன்னு பார்த்துங்கன்னு நீங்கள் பண்ணுற காரியங்களே, உங்களுடைய செய்கைகள் பிள்ளைங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுங்க, என் கண்ணு பார்த்தேன்னா எனக்குள்ளேனா வரும், தடுமாற்றம் வரும். தடுமாற்றம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஆவியானுடைய வார்த்தை எனக்குள்ளே வராது, என் இருதயத்துக்குள்ளே வந்து தான் வாய் பேசணும். இருதயத்தின் நினைவு. அப்போது வார்த்தை எதுலேருந்து வரணும்? இருதயத்திலேருந்து வரணும். அந்த இருதயத்திலேருந்து வர்றதுக்கு வார்த்தை எங்கேருந்து வரணும்? பரலோகத்திலேருந்து ஆவியானுடைய மூலிமா என் இருதயத்துக்குள்ளே வரணும். ஆமென். அப்போது என் வாயிலேருந்து வர வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக காணப்படணும். சில டைமில் நான் மாம்சமாக பேசும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு வெறுப்பாயிடும். நம்மளே வீட்டுக்காரங்கிட்ட பல விதமான பிரச்சனை, வாழ்கிறதா சாகிறதான்னு நொந்து விடாய்த்து சோர்ந்து தோய்ந்து வந்து உட்காந்துருக்குறோம். இவர் அதுக்கு மேலே வெந்த பொண்ணில் என்ன பண்ணுறாரு? வெயில் பாய்ச்சல் போல் பேசுகிறாரு. எதுக்கு தாண்டா வந்தோம்? அப்படி இருக்கக்கூடாது. ஆமே. நான் வந்தது நல்லது, கர்த்தர் எனக்காக பேசினார். அந்த பிள்ளை சொன்னாங்க பாரு, நான் விடாய்த்து வந்தேன், தோய்த்து போய் தான் வந்தேன். எங்கே போனாலும் எனக்கு வேலை செட் ஆகலை, விடாய்த்து வந்தேன். ஆனால் கர்த்தர் போன வாரத்தில் எதை வச்சு பேசினார்? விடாய்த்ததும் தோய்ந்து போன ஆத்மாவை குறித்து பேசினார். அப்போ இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே எதுக்காக வந்திருக்கிறோன்னா, கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நீங்கள் செவி கொடுக்கணும். இங்கே செவி கொடுத்துட்டு வெளியில் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய கிரியில் நீங்கள் செயல்படணும், நடக்கணும். அதுதான் முக்கியம். ஆனால் இங்கே சபைக்கு வரோம், எல்லாமே கேட்குறோம், ஆமே நல்லிலையோ ஆமே நல்லிலையோ போட்டுதான் இருக்கிறோம். ஆனால் இங்கே கூட்டத்தில் இருக்கிற வரையும் தான் அது இருக்கும். படிக்கட்டு இறங்கணுன்னே எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதுக்கு தான் மீண்டுமாக நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போய் அதை தியானிக்கணும். வீட்டில் தியானிக்கும் போது தான் அது உங்களுக்கு கிரியில் நடப்பிக்கும். இன்றைக்கி கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட என்ன பேசுனார், எந்த பாயிண்டில் நம்மளோட இடைப்பட்டார், எதில் நம்மளை உணர்த்தினார், எதில் நம்ம தவறிட்டோம், எதை நம்ம செய்யாமல் போயிட்டோம்ன்றதை அங்கே உணர்றதுக்கு தான் வீட்டில் போய் என்ன பண்ணோம்? ஹோம்ஒர்க்காக நீங்கள் அதை எடுத்து அந்த வசனத்தை மீண்டுமாக எடுத்து இந்த வசனத்துக்கும் ஆண்டவர் ஐயா மூலியமாக பேசுகிற வார்த்தைக்கும் என்ன ஒப்பிட்டு பேசினார் அப்படின்னு நீங்கள் விளக்கத்தை எடுக்கும் போது தான் உங்களோடும் ஆவியானவர் அங்கே வேறு வித்தியாசமான காரியத்தில் உங்களோட இடைப்படுவார். ஆமென். நான் பேசின ஆவியானவர் எனக்குள்ளேருந்து பேசுனதை காட்டிலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை தியானிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளேருந்து அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களோட உணர்த்துவார். அப்படி எத்தனை பேர் அனுபவத்தில் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டதான காரியங்கள் அப்பொழுது தான் நீங்கள் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும் போது நீங்கள் அதுக்கு கீழ்ப்படுவீங்க, நீங்கள் செயல்படுவீங்க. ஆமென். இங்கே கர்த்தர் பேசுகிற நோக்கம் என்னென்னா, அதன்படி நீங்கள் வாழணும், அதன்படி ஜீவிக்கணும், அதன்படி நடக்கணும். அதுதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அதுபடி நடக்கும் போது சேவிக்கும் போது தான் எல்லாரையும் என்னை திட்டுவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உறவினர்கள் நண்பர்கள் ஊர்க்காரங்களாம், எந்த சர்ச்சுக்குன்னா போ, எங்கே போவாத? இயேசு கிறிஸ்து விடுதலை சபைக்கு போயிடாது. ஏன் போயிடாது? அங்கே போனால் முதலாவது உங்களை எல்லாரும் பிரிச்சுடுவான் அந்த மனுஷன். நான் பிரிக்கலை, வசனம் பிரிக்குது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் முன்னாடி பிரிக்கிறார். இனத்தையும் தேசத்தையும் தகப்பனை விட்டு முதலாவது பிரிக்கிறார். அந்த ஆவியானவர் தான் எனக்குள்ளே இருக்கிறாரு, அந்த தேவன் தான் எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ என்ன பண்ணணும்? பிரித்தெடுக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலும் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிரித்தெடுக்கப்பட்டதான அந்த காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சரியாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதை நாம் சரியாக உணர்வோமானால் கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். யோவானில் 16:32 வாசிங்க. யோவான் 16:32. இதோ
நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். என்னை தனியே விட்டுவிட காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. அது இப்போது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன். ஆனாலும் நான் தனித்திரேன். பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பிதா என்னோட கூடவே இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தனித்திருக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. தனித்திருக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா யாரோட இருக்கிறாரு? என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. யார் உங்களை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்க நீங்கள் எப்பொழுது கவனமாயிருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை கர்த்தர் தனித்து அவர் பிரித்து கொண்டு வந்தார். அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கூட நோவா கூட மீன் வயிற்றில் எப்படி இருந்தான்? எல்லாரோட கும்பலாக இருந்தானா? தனித்து இருந்தான். அவன் தனித்திருந்தாலும் கர்த்தர் யாரோடு இருந்தார்? சொல்லுங்களேன். யோனா கூட இருந்தார். ஆமே. யோனா மீன் வயிற்றில் இருக்கும்போது கர்த்தர் யோனா என்ன பண்ணியிருந்தார்? மீன் வயிற்றில் இருந்தான். ஆனால் அந்த யோனா கூட யார் இருந்தது? மீன் வயிற்றில் கர்த்தர் கூட இருந்தார். தேவன் கூட இருந்தார். ஆமென். தனித்திருந்தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை பிரித்தெடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அவர் செவி கொடுத்தா உடனே அவர் அர்த்த காரியம் என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் அவர் செவி கொடுத்தா அடுத்தது அவர் என்ன செய்வார்? உங்களை சொல்லுங்களேன். நீங்கள் அவர் செவி கொடுத்தால் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? பிரிப்பார். எல்லாத்திலேருந்து பிரிப்பார். பாவத்திலேருந்து எல்லா காரியத்திலும் உங்களை பிரித்து எடுப்பார். உலக சிநேகத்திலிருந்து பிரிப்பார். உலக காரியத்திலிருந்து பிரிப்பார். உலக நண்பர்லேருந்து பிரிப்பார். உறவுலேருந்து பிரிப்பார். எல்லாவற்றிலும் பிரிப்பார். உன்னை தனித்து கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. அப்போதான் தேவ உங்கள் மூலியமாக மகிமைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மூன்றாவது நிந்தனைக்கு, மூன்றாவது சங்கீதம் 39:8. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மூன்றாவது பகுதியை நாம் பார்க்கும்போது சிலருடைய மூடனாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவார்கள். அவர்கள் நம்மளை நிந்திப்பார்கள். வேதம் சொல்லுது, என் நாமத்தினால் உங்களை என்ன பண்ணுவாங்க? நிந்திப்பார்கள். அப்போ உங்களை நிந்திக்கிறவனை யார்? மூடன். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிந்தனை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து கூட போயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 123வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அநேகருடைய வாழ்க்கையில் நிந்தனைகளே காணப்படுகிறது. ஆனால் அந்த நிந்தனையிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால் கர்த்தர் இப்படிப்பட்ட நிந்தனைகள், குடும்பத்தில் அநேக நிந்தனைகள், பிள்ளைகள் நிமித்தமாக, புருஷனை நிமித்தமாக, அநேக காரியங்கள் நிமித்தமாக குடும்பத்தில் தேவையில்லாத நிந்தனைகளுக்கு நாம் அகப்படுகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது வசனத்தை வாசிக்கலாம். 123வது சங்கீதம் 4வது வசனம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. ஏன் நம்முடைய ஆத்துமா அப்படி நிறைந்திருக்கிறது? நம்முடைய ஆத்துமா அப்படி நிறைந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? எதனால? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காமல் காணப்படும் போது இப்படிப்பட்டதான நிந்தனைகளையும் இகழ்ச்சிகளினாலும் நம்முடைய ஆத்துமாக்குள்ளே இப்படி நிறைந்திருக்கும் போது மனவேதனையும் துக்கமும் காணப்படுகிறது, சஞ்சலங்களும் காணப்படுகிறது. இவைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் 16:12 வாசிக்கும் போது,
ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக. யார் அது நிந்தித்தது? தாவீதை பார்த்து. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, சீமையும் நிந்திக்கிறான். அங்கே கோலியாத்தும் என்ன பண்ணுறான்? தாவீதை பார்த்து. ஆனாலும் தாவீது ஒரு சிறுமையை காணப்படுகிறான், ஒரு ஆடு மேய்த்தவனாய் காணப்படுகிறான். ஆனால் அப்படி காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவனுடைய நிந்தைக்கு தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென். நீ இளைஞனாக காணப்படுகிற, அது எதை காட்டுது? நிந்தையை காட்டுது. நீ உன்னால் ஒன்றையும் செய்ய முடியாத, அது நிந்தையை காட்டுது. சவுல் சொல்லுகிறான், அவன் பலசாலி அப்படின்னு சொல்லுகிறான், அவன் யுத்த வீரன் அப்படி சொல்லுகிறான், பலவிதமான காரியத்தை சொல்லி தாவீதை பயமுறுத்துகிறான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, தாவீதுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது தேவன் தாவீதோடு கூடவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய நிந்தைக்கு பதிலாக கர்த்தர் நமக்கு நன்மையை சரி கட்டுவார். தீமைக்கு நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய நிந்தைகளுக்கு பதிலாக தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? இந்த நாளிலே அவன் நிந்தனைக்கும் பதிலாக தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு நன்மையை சரி கட்டுவா. இன்றைக்கு ஒருவேளை அநேகர் உங்களை தூஷித்து உங்களுக்கு விரோதமாக அநேகர் பேசியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் சரி கட்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குன்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்கு தேவனாக இருப்பார். நீர் அவங்களுக்கு ஜனமாக இருக்கும் போது, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக காணப்படும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தீமை ஒரு நாளும் தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 69:19 வாசிக்கும் போது, தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் அவமானத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞாயிற்றுக்கிழமை கூட யோசேப்பு குறித்து ஆவியானவர் தெளிவாக நம்மளோடு இடைப்பட்டார், பேசினார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அவன் வீட்டாரே சத்துருவாக இருந்து எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளே யோசேப்பை அழிக்கிறோம், தரிசனம் நிறைவேறக்கூடாது, எப்படி அவன் சொப்பனம் நிறைவேறுது என்று பார்க்கிறோம் என்று சொல்லி அவங்களுக்கு எங்கன்னுட்டு இருந்தார்கள். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய சத்துருக்கள், நம்மளுக்கு நிந்திக்கிற சத்துருக்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள் என்பதை அங்கே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் தேவ சமுத்திரம் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக இருக்கிற நம்மளுக்கு நிந்தையும் கொண்டு வருகிற, அவமானத்தை கொண்டு வருகிற, வெட்கத்தை கொண்டு வருகிற இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். இதெல்லாம் இப்படிப்பட்ட நிந்தையெல்லாம் யார் மூலிமா வருதுன்னா, நமக்கு சத்துருக்களாய் காணப்படுகிற அவர்கள் மூலிமா தான் நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் மூலிமா, கணவன் மூலியமாய் சில விதமான நிந்தைகள் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் சத்துருக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. என்ன நிந்தை வந்தாலும் சரி, யார் உங்களை நிந்தித்தாலும் நீங்கள் நாசமாக போவீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க, நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. இப்படி அநேகர் உங்களுக்கு விரோதமாக பேசியிருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் ஏகமாக ஆலோசனை பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே வாய்க்காது என்பது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஏன் வாய்க்காது என்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர். தேவன் நமக்கு அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றி அவர் நம்மளுக்கு தேவனாக இருக்கும் போது நம்முடைய பட்சத்தில் ஒருவனை நிற்கவே முடியாது என்பதை கர்த்தர் நம்மளுக்கு இன்றைக்கு நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை தைரியப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3:7 வாசிக்கும் போது, அவன் நிந்தனையிலும்
அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு பிசாசுடைய கண்ணிலே விடாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த நிந்தையில் விழுகிறதுக்கு காரணம் என்ன? நிந்தையில் விழுகிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுடைய கண்ணி அதில் விழக்கூடாது. இன்றைக்கி நீ அநேக நிந்தையில் காணப்படுறதுக்கு என்னென்னா, பிசாசுடைய தந்திரத்தில் இன்றைக்கி அநேக விழுந்து போகிறோம். அது பிசாசின் கண்ணி தெரியாத பொழுது அதில் அகப்படுகிறோம். அதனால் நம்முடைய குடும்பத்துக்கு சில விதமான அவமானமும் நிந்தையும் வெட்கமும் காணப்படுகிறது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசு யாரை விடுங்கலாம் என்று அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். அப்படி பிசாசுடைய கண்ணியில் அவன் வலையில் நாம் அகப்படக்கூடாது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அதற்கு தான் வேதத்தையும் ஜபத்தையும் நம்மளை தரித்திருக்க சொல்லுகிறார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்க என்று சொல்லுகிறார். இப்படி இருப்போமானால் பிசாசுடைய கண்ணிலே நம்ம விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை நாம் நற்சாட்சி பெற்றவர்களாய் நாம் காணப்பட முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நான்காவது பார்க்கும்போது பயப்படாமலும். நான்காவது பயப்படாமலும். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 நாளாகமும். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யோசபாத்துக்கு விரோதமாக 3 தேசத்தார்கள் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று சொல்லி 1வது வசனத்தை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யோசபாத்துக்கு விரோதமாய் அங்கே வருகிறார்கள். ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, 15வது வசனத்தை வாசிக்கும் போது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாய் இருக்கிற யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எப்போ இந்த யுத்தம் தேவனுடையதா மாறுது என்றால், நீங்கள் கர்த்தரை தேடும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, அதன்படி நடக்கும் போது. இங்கே யோசபாத்து தேவனுக்கு பயந்து அவன் ராஜாவாக இருந்தாலும் அங்கே தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியா அங்கே கூடும்போது கர்த்தர் யோசபாத்துக்கு உதவியாக தேவன் அங்கே நிற்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. அப்படின்னா யுத்தம் யார் பண்ணணும்? தேவன் பண்ணணும். அல்லேலூயா. தேவன் கத்தியும் ஈட்டியை கொண்டு வந்து யுத்தம் பண்ண மாட்டார். அவங்களுக்குள்ளவே விரோதத்தை உண்டு பண்ணும்படியாக அவங்களுக்குள்ளவே சில விதமான வாக்குவாதங்கள் உண்டு. அவங்களுக்குள்ளே என்ன உண்டு? கை கலப்பு உண்டாகி வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் காணப்படும் போது, தேவன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய், உங்களை விடுவிக்கிறவராய், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், உங்களுக்கு ரட்சிப்பு கர்த்தர் தருகிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷர்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எதை பார்க்கணும்? நம்ம எதை பார்க்கணும்? ரட்சிப்பை பார்க்கணும். ரட்சிப்புன்றது என்ன? விடுதலை தருகிறதை பார்க்கணும்.
மீட்பை தருகிறதை பார்க்கணும். அப்படி தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். அதுக்கு சொல்கிறாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் கண்களால் பாருங்கள். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் எந்த முயற்சி எடுக்காதீங்க, நீங்கள் தரித்தின்று மட்டும் பாருங்கள். தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் செய்ய போகிற ரட்சிப்பை தரித்து நின்று நாம் பார்க்க வேண்டிய காலம் வந்து விட்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் உங்களை நிந்தித்து, உங்களை பயமுறுத்தி, உங்களுக்கு விரோதமாக செய்திருப்பாங்க. அநேகரை நீங்கள் அழிஞ்சு போகணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிந்தையான வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவதூறான வார்த்தைகள்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்மளை விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் அவருக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று இங்கே தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு தெளிவாக நம்மளை தைரியப்படுத்துகிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு ஒன்றென்றால் தேவன் உடனே இறங்கி வந்து நமக்காக நம்மளை விடுதலையாக்க, நம்மளை தப்புவிக்க, நம்மளை மீட்டெடுக்க, நம்மளுக்கு உதவி செய்ய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை நம்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நாம் நம்பும் போது கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அவனோடு இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மளோடு இருக்கிறது அதிகம். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்றால் சிறுபான்மைன்னு சொல்லுவாங்க, சிறு கூட்டம் என்று சொல்லுவாங்க. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம குறைவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவர் அதிகம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். இன்றைக்கி உலகத்திலே சின்ன நாடு இஸ்ரேல் நாடு. ஆனால் தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். அந்த சின்ன நாடாக இருந்தாலும் இஸ்ரேல் நாட்டுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. சின்ன தொகை மக்கள் தான், சின்ன நாடு தான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தெய்வன் வாக்கு மாறாதவராகவே இருக்கிறார். ஆமென். அந்த சின்ன நாடாக இருந்தாலும் எல்லா நாடும் அதை பார்த்து பயப்படும். ஏனென்றால் அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறது அதிகம். அப்படின்றால் மனுஷனை பார்க்கிலும் காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர், தேவ தூதர்கள் பெரியவர்கள். ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை அழிக்கக்கூடிய வல்லமுள்ள தூதரெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான தூதர்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நாம் மற்றவங்களை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அசீரிய ராஜாவை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. அவங்களோட இருக்கிறதை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறது பெரியவர். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். இஸ்ரவேல் மக்களை பார்வோனுடைய ஜனங்கள், பார்வோனுடைய ராஜாவாக இருக்கிற அவருடைய ஜனங்கள், இராணுவங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் கையில் ஒன்று ஆயுதம் கிடையாது, ஒரு ஆயுதம் கிடையாது, வெறும் கையோடு தான் வர்றாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ளே ரதங்கள், சேனைகள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் கண் பார்வையில் அது குறைவாக இருந்தாலும் நம்மளோடு இருக்கிறது அதிகம். ஆமென். நான் ஏற்கனவே ஒரு டிஎஸ்பி குறித்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம். அப்போது செல்வின் என்ற ஒரு ஐயா மதுரையில் இன்றைக்கி உயிரோடு தான் இருக்கிறாரு. தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். செல்வின் தங்கதுரை என்ற அவர் அநேக புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாரு. வேர்ட் ஆஃப் கிரைஸ்டில் ஒரு புத்தகம் தான் அதிகமாக எழுதப்பட்டிருக்கோம். தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சொன்ன சாட்சி என்னென்னா, அவர் டிஎஸ்பியாக இருக்கும்போது ஒரு சில அரசாங்கத்துக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக சில விதமான தீவிரவாதிகள் அந்த பகுதியில் காணப்படும் போது அவர்கள் குண்டுகளை வைத்து சேதப்படுத்தணும்னு சொல்லி
இப்படிப்பட்ட காரியங்களோடு வந்திருக்கிறாங்க என்பதை கவனித்து அவளை பிடிக்கும்படியாக அரசாங்கம் அவங்களுக்கு கட்டளையிடும் போது, அப்போ இவர் டிஎஸ்பியாக இருக்கும்போது அவர் கீழே 2 இன்ஸ்பெக்டர், 4 எஸ்ஐ மற்றும் ஒரு 6 கான்ஸ்டபிள் ஒரு குழுக்களாக அனுப்பியிருந்தாங்க. அப்போது இவர் தான் அதை நடத்தணும், தலைமை தாங்கி நடத்தணும். அப்போ அவங்க நடத்து போகும்போது, அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இவர்கள் புறப்பட்டு போகும்போது எதிராளி கையில் AK-47 துப்பாக்கி கையில் வச்சுருக்கிறான். அப்போ அவன் அந்த துப்பாக்கி கையில் எடுத்துருக்கும் போது இவங்க பார்த்து, நம்முடைய மனைவி பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யுது, நம்ம மதிச்சிட்டோம், நம்ம பிள்ளைங்க அனாதையாக இருக்கோம், நம்முடைய மனைவி விதவி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன் குடும்பத்துக்காகவும் தன் உயிர் மேலே பயத்தை வைத்து கொண்டு அந்த காரியத்திலிருந்து பின் வாங்கினாங்க. ஆனாலும் ரட்சிக்கப்பட்டதானே கர்த்தருடைய தேவ மனசுனாய் காணப்பட்டதானே அந்த டிஎஸ்பி அவர்கள் தைரியமாக புறப்பட்டு போனார். அப்போ புறப்பட்டு கிட்ட போகும்போது துப்பாக்கி தூக்கி சுட வந்தவன் துப்பாக்கி ஷூட் பண்ண முடியாமல் துப்பாக்கி கீழே போட்டுட்டானுங்க. கீழே போட்ட உடனே இவர் போயிட்டு நேராக போயிட்டு எட்டி ஷேட்டை பிடிச்சிட்டாரு. ஷேட்டை பிடிச்ச உடனே அவங்கள கேட்டார், ஏன்டா என்ன சுடலை அப்படின்னு கேட்டார். மீதி இவங்க பின்னாடி வந்தவங்களும் ஓடிட்டானுங்க, இவர் மட்டும் தான் போனார். இது நடந்த சம்பவம். இன்றைக்கி உயிரோடு தான் இருக்கிற அந்த டிஎஸ்பி அவர் மதுரையில் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மையப்பட்டாக்கட்டும். அன்றைக்கி அவர் பணியாற்றும் போது நடந்த சம்பவத்தை என்கிட்ட ஒரு சாட்சியாய் பகிர்ந்து கொண்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பொழுது அவர் கேட்கும்போது அந்த டிஎஸ்பி கிட்ட அந்த மனுஷன் சொன்னாங்களா, அந்த தீவிரவாதிங்க, உங்களை சுற்றிலும் பயங்கரமான ஜனங்கள் எல்லாருமே கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான், இன்றைக்கி இவங்ககிட்ட மாட்டின நம்ம செத்துருவோம், சரண்டர் ஆகிடலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் துப்பாக்கி கீழே போட்டு சரண்டர் ஆகணும். 2 கையும் மேலே துப்பாக்கியை கீழே போட்டு 2 கையும் மேலே தூக்கிட்டாங்க. அது எதை காட்டுது? சரண்டர் அப்படின்ட்டு காட்டுது. அப்போ தேவனுடைய நாம மகிமைப்பட்டாகட்டும். ஆனால் அங்கே போனது எத்தனை பேர்? ஒரே ஒரு டிஎஸ்பி. மீதி பேர்லாம் உயிருக்கு பயந்துட்டு திரும்பிட்டாங்க. வேலை போனாலும் பரவாயில்ல, உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. ஆனால் இவர் உயிரே கர்த்தருக்கு கொடுத்துட்டு தன்னுடைய டியூட்டியில் உண்மையாக இருக்குன்னு சொல்லி போகும்போது அவனை சொன்ன வாயில் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை சுற்றிலும் அதிகமான ஜனங்கள் எல்லார் கையிலும் துப்பாக்கி இருக்கிறத நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிறது ஒருத்தர் தான். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு எப்படி காட்டினார்? அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறது அதிகத்தை காட்டுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வசனத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு தேவனாய் இருப்பார். தேவனாய் இருந்தால் அவருடைய எதிராளியுடைய பார்வையில் திரளான ஜனங்களாக இருக்கிறதே கர்த்தர் காணப்படுவார். ஆமென், வெளிப்படுத்துவார். எதிராளிக்கு உடனே என்ன உண்டாகும்? பயமும் திகிலும் எதிராளிக்கு உண்டாகும். ஏனென்றால் நம்மளோடு இருக்கிறதை காட்டிலும் அவங்களோடு இருக்கிறது அதிகம். நம்ம சரண்டர் ஆகுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அசரியா ராஜாவை கண்டு நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல? பயப்பட தேவையில்ல. ஆமென், அல்லேலூயா. அசரியா ராஜாவோடு இருக்கிறதை காட்டில் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவரோடு இருக்கிறதை பார்க்கலாம், நம்மளோடு இருக்கிறது அதிகம். நம்மளோடு இருக்கிறது அதிகம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை? அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கட்டும், நாம் அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென், நம்மளோடு இருக்கிறது பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமல் இருந்து. தேவனுடைய பிள்ளைகளே, நீதி நிமித்தமாக உங்களை பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீங்க. ஆனால் அவங்க பயமுறுத்துவாங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ பயமுறுத்தினாங்க. நீ இந்த பொருத்தலையை வணங்கலைன்னா உன்னை நெருப்பில் தூக்கி போட்டு பயமுறுத்தினாங்க. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை அவங்களோட பயமுறுத்துறதுக்கு இவங்க என்ன பண்ணல? பயப்படலை, கொஞ்சம் கூட கலங்கலை. ஐயோ, இவ்வளோ பெரிய நெருப்பில் போட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகிடும்? கண்ணெல்லாம் வெடிச்சுட்டு வெளியே வந்துடும், உடம்பெல்லாம் எரிஞ்சு வெடிச்சிடும், இப்படி நெருப்பில் வேதனைப்படணும் அப்படிலாம் அவன் யோசிக்கவே யோசிக்கலை. கொஞ்சம் கூட யோசிக்கலை. ஒரு பாயிண்ட் கூட அவங்க யோசிக்கலை. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் கூட சிங்க கபில போட போகிறேன்னு சொல்லி இருந்தாலும் தானியேல் கொஞ்சம் கூட பயப்படலை. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது சில விதமான பாடுகள் நீதி நிமித்தமாக உங்களுக்கு கடந்து வர்றோம்.
ஆனாலும் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவானாக இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் பாக்கியவானாக இருக்கிறது மாத்திரமல்ல, பாக்கியவானாக இருக்கும்போது அநேக உங்களுக்கு பயமுறுத்திட்டே இருப்பாங்க. இது அதுன்னு சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே எத்தனையோ அற்புதங்கள் அடையாளம் கர்த்தர் செஞ்சு கொண்டிருந்தாலும், என்னை வெளி சுற்றில் அநேக பயமுறுத்தல் வந்து கொண்டிருந்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன அழைச்சவர் ஆண்டவர் உண்மை உள்ளவார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ பேர் சொன்னாங்க, கொரோனா காலத்தில் சர்ச்சில் திறக்காதீங்க, சர்ச்சை நடத்தாதீங்க, சர்ச்சை சீக்கிரம் வச்சோன்னா, அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சபை கர்த்தருடையது, சபைக்கு தலைவர் இயேசு. ஆமென். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாள வாசனை பண்ணுவதில்லை, மேற்கொள்ளலையே, மேற்கொள்ள முடியாது. நம்ம பயம்தான் முறுத்த முடியும். அந்த பயமுறுத்தல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ நம்மளுக்குள்ள பயம் வரும்னா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் மனுஷனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது உங்களுக்கு பயம் வரும். நீங்கள் மனுஷனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணக்கூடாது, செவி கொடுக்கவே கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சத்தியத்தை அறியாத இருக்கிற அரசியல்வாதிகள் தப்பு செஞ்சுட்டு இருந்தால் கூட, அவங்களுக்கு இந்த தண்டனை இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, தைரியமாக போகிறான் ஜெயிலுக்கு, தைரியமாக வேனில் ஏறுறான், ஜீப்பில் ஏறுறான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாவது இந்த கேஸில் ஜெயிச்சுட்டு வந்துடும்னு ஒரு துணிச்சல் தைரியம் இருக்குது. ஆனால் நமக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். நம்ம எந்த அநியாயத்துக்கு போகல, எந்த அக்கிரமமான காரியம் செய்யலை, பாவம் செய்யலை, கர்த்தருக்காக நீதி செய்கிறோம். அப்போ நீதி நிமித்தமாக நீ பாடுபட வேண்டியது தான். அப்போ நீ சுவிசேஷம் சொல்லும் போது உனக்கு பாடு வரும், உபத்திரம் வரும், அடிப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் கலைஞர் நகரில் சண்டே கிளாஸ் நடந்துன்னு இருக்கும்போது ஒரு பையன் கெஞ்சா அடிச்சு என்ன பண்ணிட்டான், கழுத்துக்கு சீச்சு மண்டியில் அடிச்சிட்டான். அதுக்காக இந்த வாரம் போகாமல் போயிட்டாங்க. வாங்கிட்டு போகணும். நீ கர்த்தருடைய வேலை செய்யணும்னா நீதி நிமித்தமாக நீ என்ன பண்ணு, பாடுபடணும். அப்போ தான் நீ பாக்கியவானாக மாற முடியும். ஐயோ நெத்திரிக்கு அடிச்சிட்டானே, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இனி நெத்தியில் அடிப்பான், நாளைக்கு மண்டையில் அடிப்பான், மண்டையை உடைப்பான். அதுவும் ஆயத்தமாக இருக்கணும். ஊழியன்னா சும்மா கிடையாது, எதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 1 வே 2 வே கிடையாது. போனால் போயிட்டே இருக்கணும். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். எப்பொழுதும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு, அவ்வளோதான். அப்போ நீ நீதி நிமித்தமாக பாடுபட்டால் கண்டிப்பாக சாவு எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவன் தான் பாக்கியவான். அவன் யார்? நீதி நிமித்தமாக பாடுபட்டு மரிக்கிறவன் தான் கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவன். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்மாதிரியை காண்பித்து போனதானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நமக்கு முன்மாதிரியாக காணப்பட்டதானே அப்போஸ்தலர் பவுல், இவங்களாம் பாடுபட்டாங்க. அப்போ நீங்களும் நானும் பாடுபட வேண்டும், நீதி நிமித்தமாய் பாடுபட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஒரு கட்சி தலைவனுக்காக போய் பாடுபடுகிறான், அழிந்து போகிற காரியத்துக்காக பாடுபடுகிறான். ஆனால் நீதிக்காக ஏன் நாம் பாடுபடக்கூடாது? நீதிக்கு ஏன் குரல் கொடுக்கக்கூடாது? நீதிக்காக ஏன் போராடக்கூடாது? நம்ம பாடுபட வேண்டும். பாடுபட்டால் பாக்கியவானாய் மாறுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 54:4. பயப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன காரியத்தில் இன்றைக்கி நீங்கள் பயந்து பயத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் உனக்கு தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாக ஜனங்களாக இருக்கிறீங்க. நீங்கள் அவருக்கு ஜனங்களாக இருக்கிறதுனால அவரோட வார்த்தைக்கு வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க, அதன்படி வாழ்கிறீங்க, அதன்படி நீங்கள் நடக்கிறீங்க. நீங்கள் ஒன்றுத்துக்கும் நீங்கள் பயப்படும் தேவையில்லை, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. உங்களை எத்தனையோ சூழ்நிலைகளே நீங்கள் வெட்கப்பட்டு போக முடியாக, அவமானப்பட முடியாக, நீங்கள் வாழக்கூடாதபடிக்கு, நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாதபடிக்கு பல காரியங்களை செயல்பட்டிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை வெட்கப்பட விடமாட்டார். ஏனென்றால் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை. ஏனென்றால் எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒருவர் உண்டு. அல்லேலூயா. என்னை மீட்டெடுக்க ஒருவர் உண்டு, என்னை பாதுகாக்க ஒருவர் உண்டு, என்னை தப்புவிக்க ஒருவர் உண்டு. அல்லேலூயா,
அல்லேலூயா. அவருடைய என்னை கூடார மறைவில் என்னை ஒளித்து பாதுகாக்கிறவர் ஒருவர் உண்டு. என்னை சத்துரு கையில் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பயப்பட்டால் வெட்கப்படுவீங்க. பயப்படக்கூடாது. 2 ஆண்டு சொல்ல, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிங்க. இங்கே ஆமேன் போடுறது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆபத்து வருது பாரு, அங்கே ஆமேன் போடு. உனக்கு பிரச்சனை வருது பாரு, அங்கே ஆமேன் போடு. இங்கே சபையில் ஆமேன் போடுறது பெருசு இல்லை. இங்கே நீங்கள் செவி கொடுக்குறீங்க, இங்கே இதெல்லாம் பெருசு இல்லை. இங்கே செவி கொடுத்துட்டு கர்த்தர் உங்கள் வெளியில் காண்பிப்பார், ஆபத்து கொண்டு வருவார். அந்த ஆபத்தில் நீ என்ன பண்ணுகிற? கர்த்தர் சார்ந்து இருக்கிறியா? கர்த்தரை நம்பி இருக்கிறியா? இல்லை புறஜாதி மக்களை சார்ந்து இருக்கிறியா? மனுஷனை நம்பி இருக்கிறியா? யாரை சார்ந்து இருக்குன்னு கர்த்தர் உன்னை கவனிப்பார். உனக்கு ஒரு சோதனை வைப்பார். நீ கர்த்தர் உண்மையாக நம்புறியா இல்லை கீழ்ப்படுகிறான் கர்த்தர் வைப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். 5வது தூஷணங்கள். 1 தீமோத்தேயு 6:4. அவன் இருமாப்புள்ளவனும் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மனுஷங்களிலிருந்து என்ன வரும்? நமக்கு தூஷணங்கள் வரும். இவன் யாரு? இப்படிப்பட்டவங்க யாரு? இருமாப்புள்ளவர்கள், ஒன்றும் அறியாதவனும் தற்களையும் வாக்குவாதங்களையும் நோய்களும் உண்டாக்குறவன். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவங்க யாராக இருப்பாங்க? அவளுக்குள்ளனா இருக்குது, பொறாமை இருக்குது, சண்டை. இவங்க எப்போ பார்த்தாலும் அவங்கள தூஷித்துட்டே இருப்பாங்க, தூஷணமான வார்த்தைகளை பேசிகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. பொல்லாத காரியங்களை அவர் செய்வதில் கவனமாக இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இவருடைய சிந்தைகள்லாம் எப்படி இருக்கும்? கெட்ட சிந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டவரிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். யார் உங்களை தூஷிக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமாக சண்டை போடுறாங்களோ, அவங்களுடைய சுபாவங்களை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்க. அவங்க பொறாமை நிமித்தமாக உங்களை தூஷித்துட்டே இருப்பாங்க. சும்மா ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க, உங்களை சண்டைக்கு வெளிப்பாங்க. அதுக்கு நம்ம செவி கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளையும் கொலைபாதகங்களையும் விபச்சாரங்களையும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எப்பொழுது தூஷணங்கள் புறப்பட்டு வருவது? இவங்களை யார் என்பதை நீங்கள் நன்றாய் கணிந்து கொள்ளுங்கள். இவங்களுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை உள்ளவங்க, கொலைபாதங்கள் உள்ளவங்க, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவு, பொய்சாட்சி, தூஷணங்கள் இவங்களிடத்தில் புறப்பட்டு வரும். இப்படிப்பட்ட மனுஷங்களிலிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டவங்களோடு நம்ம ஐக்கியத்தை வச்சுக்கொள்ளவே கூடாது. ஆமென். தேவ சமுத்திரம் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நம்மளோடு கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் சமுத்திரம் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் எல்லாவற்றிலும் நாம் கவனித்து நாம் நடந்தால் நாம் ஒரு இடத்துலையும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ வேதத்தை நம்ம இருதயத்தில் பதிந்திருக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்களாய் நம்ம நீங்களும் நானும் காணப்படும் போது தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மனுஷருடைய நிந்தைகளுக்கும் பயப்படாமலும் அவருடைய தூஷணுக்கு கலங்காமலும் இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதும் வேத வசனம் உங்களுடைய இருதயத்தில் எப்போதும் நீங்கள் கர்த்தரை துதிச்சிட்டே இருந்தீங்கன்னா, மகிமைப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. அல்லேலூயா. Her address: Jesus Christ Deliverance Church, number 2/101 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 600052. Contact Pastor J. Daniel Jabaselan 9940 487775 and 9941 487775. எங்கள் முகவரி: இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101,
திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 6,52,052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜெபசீலன் 9948787775 மற்றும் 9941487775.